இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இஸ்ரோவோட ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட் தான் ஸ்பேஸ் டாகிங். ஓகேங்களா? அதுதான் ஸ்பேடெக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இது எதுக்காக பண்ணணும், இப்படி பண்ணுறாங்க, ஏன் இது வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து வந்த ஆர்டிக்கல் தான் இது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபாரஸ்ட்டோட சென்டரில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம அங்கே வச்சுட்டு, ஸோ நம்ம வந்து ட்ரெக்கிங் போயிட்டு வந்து அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்து ஃபாரஸ்ட்டில் ட்ரெக்கிங் போகிறோன்னு வைங்களேன். ஸோ இப்போது நம்ம திங்ஸு சரி, நம்ம ரெஸ்ட் எடுக்கிற இடமாவும் வந்து நம்ம அந்த கெஸ்ட் ஹவுஸை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிசர்ச் பண்ண போகிறவங்க, ஸ்பேஸில் வந்து ரிசர்ச் பண்ண போகிறவங்க, ஸோ தங்களுடைய சேட்டலைட்ஸை வந்து அதில் டாக் பண்ணிக்கிட்டு, ஸோ அங்கே வந்து கொஞ்ச நாள் தங்கி அதை வந்து ஸ்பேஸை வந்து ரிசர்ச் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஸோ இது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. ஸோ அது வந்து நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து உருவாக்குனது. ஸோ இதில் ரீசெண்டாக வந்து ரஷ்யா வந்து வெளியில் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து நாங்களே எங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஓனாக பில்டு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2033 அவங்க டார்கெட் பண்ணி அதுக்கான வேலைகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஏன் வந்து டாகிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ டாகிங் அப்படிங்கிறது வந்து மீனிங் என்ன அப்படின்னா, ஒன்றோட ஒன்று இணையிறதல், ஜாயிண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஸ்பேஸில் வந்து ஒரு சேட்டலைட்டும் இன்னொரு சேட்டலைட்டும் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த டாகிங் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, இதுதான் வந்து எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் எர்த்து. ஸோ இதில் வந்து ஒரு சேட்டலைட் வந்து இப்படி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடியே வந்து இன்னொரு சேட்டலைட் வந்து மூவ் ஆகும். ஸோ இதுக்கு இடையில் கேப் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து இனிஷியலாக வந்து 2 சேட்டலைட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்படியே டிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வந்து 2 சேட்டலைட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி பண்ணி ஸ்லோவாக டாக்கிங் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து பேரலாக அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் எர்த்தை. ஓகேங்களா? இப்படி தான் வந்து டாகிங் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம ஓன் ஸ்டேஷன் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து 2035 வந்து டார்கெட் வச்சுருக்கோம். 2035 நம்மளோட ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம பில்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து டேரெக்டாக கொண்டு போய் நம்ம வந்து ஸ்பேஸில் வந்து நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் பில்ட் பண்ணிட முடியாது. ஸோ ஒரு 4-5 பார்ட்டாக கொண்டு போய் பிரித்து தான் வந்து அதை வந்து பில்டு பண்ண முடியும். ஸோ அதுக்கு டாகிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஒரே இடத்துல வந்து சேட்டலைட்டையும் வந்து நம்ம நிற்க வைக்க முடியாது இல்லையா? ஒரு ரொட்டேஷனில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அதே ஸ்பீடில் இல்லை வந்து ஸ்பீட் மேனேஜ் பண்ணி அதை வந்து டாக்கிங் அப்படிங்கிறது, ஜாயிண்ட் அப்படிங்கிறது பண்ண வைப்பாங்க. ஸோ இதுவும் வந்து அப்படி தான் பண்ணியிருக்கு. ஸோ இதற்கான முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸ்பேஸ் டாகிங் வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1966 வந்து ஃபஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவங்க தான் வந்து நாசா, அதனுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் தெரியும் இல்லையா, நாசா, ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர், நாசா தான் வந்து ஃபஸ்ட்டு டாகிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அதில் கமாண்டராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் 1969 தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு மூணில் வந்து கால் வச்சதாக சொல்கிறாங்க. ஓகேவா? 1967 சோவியத் யூனியன் வந்து செகண்ட் கண்ட்ரியாக வந்து டாகிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. சரியான ஒரு வார் அப்படிங்கிறது போய்கிட்டு இருந்தது ஸ்பேஸில். சோவியத் யூனியனா இல்லை யூஎஸ்ஏவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் கேப் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, சைனா 2011 தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து 2024 வந்து இதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். 2025 தொடக்கத்தில். ஸோ இது வந்து 4th கண்ட்ரி இந்தியா வந்து இதை அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியா வந்து பயங்கரம் பூம் ஆகிட்டு இருக்குது. ஸ்பேஸ், சோலார், ஸோ அப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டூரிசம்லேயும் வந்துட்டுருக்கு, கல்ச்சர் அந்த இது டூரிசம் இதுலேயும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ ரினியூவபிள் எனர்ஜிலையும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. சர்வீஸ் செக்டர்லேயும் வந்து நம்ம பயங்கரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ் வந்து இதுக்கு முன்னாடி சந்திராயன் 3 அனுப்பிச்சோம் இல்லைங்களா? ஸோ அதோட மொத்த பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 மில்லியன் என்னமோ தான். ஸோ இது வந்து எப்படி வந்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஹாலிவுட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஓப்பன்ஹைமர் அப்படின்னு. ஸோ அதோட ஓவரால் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 100 மில்லியன்.
ஓகேங்களா. நம்மளோட ஸ்பேஸ் அந்த சந்திராயன் 3 மிஷனே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மொத்தம் 80 மில்லியன் தான். ஸோ இது வந்து யூஎஸில் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 மடங்கு 15 மடங்கு வந்து அதிகமாக காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளவு சீப்பாக பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் இதுக்கு முன்னாடி இருந்த சேர்மேன் வந்து ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்திருப்பார். ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும். ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நமக்கு அலோகேட் பண்ணுற பட்ஜெட்டில் வந்து அடி விழுகும். ஸோ அப்போ நம்ம வந்து அடுத்த கட்டமாக வந்து நம்ம ஸ்பேஸை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பார். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய பட்ஜெட்டில் வந்து நம்ம ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வந்து சந்திராயன் 3 அப்படிங்கிறது வந்து இந்தியா தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி சவுத் போலில் லேண்ட் ஆன கண்ட்ரி. 4th கண்ட்ரி ஓவராலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கண்ட்ரி வந்து சவுத் போலில் லேண்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான். ஸோ அதனுடைய பட்ஜெட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா ஸ்பேஸில் வந்து இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து நம்மளுடைய அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் நேம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன். ஓகேங்களா. 2035 வந்து இது வரப்போகுது. 2027 வந்து சந்திராயன் 4 அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி 2040 வந்து நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் முயற்சியும் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து ககன்யான் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வரப்போகுது இந்த நெக்ஸ்ட் இயரில். ஸோ அதுக்கப்புறம் வந்து சுக்ராயன் அப்படிங்கிற ஒரு மிஷனும் வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2 சேட்டலைட்டுமே வந்து எர்த்தோட ஆர்பிட்டில் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடி போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா டார்கெட். ஸோ பின்னாடி வர்றது வந்து சேசர். ஓகேங்களா. டார்கெட் வந்து எஸ்டிஎக்ஸ், அதாவது ஸ்பேடெக்ஸ் 02 அப்படிங்கிறது டார்கெட், ஸ்பேடெக்ஸ் 01 அப்படிங்கிறது சேசர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கீழே வந்து எல்லோ மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணி தான் வந்து 3 மீட்டரில் வந்து அதோட டாக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து உண்மையாலுமே ஒரு இந்தியாவுக்கோட ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து எக்கனாமி நியூஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. இது ஒரு ஒரு ப்ரௌடான மூமெண்ட் தான் இந்தியாவுக்கு ஸோ அச்சீவ் பண்ணியிருக்கிறது. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட வந்து சேர்மேன் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாராயணன் சார் அவர் தான் வந்து இஸ்ரோவோட சேர்மேனாக வந்து பதவி ஏற்றிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து இதோட பிளானிங் அப்படிங்கிறது வந்து பக்காவாக போட்டிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து நமக்கு சக்ஸஸும் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஃப்யூச்சரும் வந்து கண்டிப்பாக எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்னு பார்ப்போம். ஸோ இதனால் என்ன ஸ்பேஸில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆக முடியும், என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம ஏர்லி வார்னிங் சிஸ்டம், அப்புறம் ஏர்லி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் கம்யூனிகேஷன், டேட்டா மேனேஜ் பண்ணுறது, ஸோ ரேடார்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஓனாக வந்து நம்மளை செல்ஃப் சஃபிஷியன்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இண்டிஜீனியஸாகவே நம்மளோட ரிசோர்ஸை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு வந்து நெட்வொர்க் சம்மந்தமானது, சேட்டலைட் ஏதாவது உதவிகள் அது தேவைப்படுது அப்படின்னா நம்ம அவங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது மூலமாகவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்கனாமிக்கல் பெனிஃபிட்டும் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதை தாண்டி வந்து இந்தியா வந்து இப்போது ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸையும் வந்து இணைச்சிருக்காங்க. 100% அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வந்து அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா வந்து 100% கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா 100% 75% இருக்குது, 74% இருக்கான்னு தெரில. பட் ஆனால் 74 அப்படிங்கிறது கன்ஃபார்ம், 74 100 தெரில. ஸோ ஒருத்தங்க ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 74% வந்து அவங்க ஓனாக இருப்பாங்க, 26% வந்து கவர்மெண்ட் வந்து ஷேர் வச்சுருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது முழுமையான முடிவுகள் வந்து ப்ரைவேட் வந்து எடுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவங்களுடைய பங்கை வந்து அவங்க செலுத்தலாம். ஸோ அது மூலமாக வந்து ஒரு செக்டாரை வந்து நம்ம பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே. ஹோப்ஃபுல்லி இப்போது டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பேஸ், நாசா, ஸோ இது நிறையா விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ கொலாபரேட் பண்ணி பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கா என்னென்னு தெரில. ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது, ஸோ புதுசாக திடீர்னு பண்ணக்கூடிய ஆள், ஸோ என்ன பண்ணுவான்னு தெரில. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ ஏதாவது எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக ஏதாவது சொல்ல விரும்புனீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்யூ. பாய்.